அன்று காலை முதல் அழகுநிலா சாப்பிடாமல் படுத்தபடியே இருந்தாள். அதற்கு அவளின் அம்மா ராசாத்தி, அடியே அழகி, ஏண்டி இப்படி சண்டித்தனம் பண்ற? பொட்டச்சிக்கு இம்பிட்டு பிடிவாதம் ஆகாதடி. நீ என்னதான் முரண்டு பிடிச்சாலும் உன்னை டவுனுக்கு வேலைக்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். பொத்தி பொத்தி உன்னை வளர்த்தாச்சு. பொறுப்பாக உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா அப்புறம் ஓம்பாடு உன் புருஷன்பாடு. உன்னை வேலைக்கு அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு என்னால் காலம் தள்ள முடியாது. பொட்ட பிள்ளைய வேலைக்கு அனுப்பி பொழப்ப நடத்துகிற மாதிரி என் புருஷன் ஒன்றும் என்னை தவிக்க விட்டுட்டு போகலை என்று சத்தம் போட்டபடி பின் கட்டில் உள்ள மாட்டுக்கு தண்ணீர் காட்டச் சென்றான். அப்பொழுது காலையில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு வந்த குமரேசன், என்னம்மா இன்னும் தங்கச்சியை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறையா என்று கேட்டபடி வீட்டினுள் நுழைந்தவனை கண்டு ராசாத்தி, எல்லாம் உன் தொங்கச்சிக்கு நீ கொடுக்குற இடம்தான். அப்போவே அவளை காலேஜில் படிக்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி படிக்க அனுப்புன. இப்போ பாரு, வேலைக்கு போகணும்னு முரண்டு பண்ணிக்கிட்டு சாப்பிடாம கிடக்கிறான். நானெல்லாம் இவள் வயசில் 2 பிள்ளைக்கு அம்மா வாங்கிட்டேன். இது என்னடானா இன்னும் 1 வருஷம் வேலை பார்த்த பிறகு தான் கண்ணாலாம் கட்டிக்குமா. இது சம்பாதிச்ச பணத்தில் தான் இதை கரையேற்றுங்கிற நிலைமை ஒன்றும் இங்கே கிடையாது. என்னை கட்டின மவராசன் என்னை விட்டுட்டு போயிட்டாலும் என் பிள்ளைகளை கரையத்த எனக்கு வசதியை வச்சுட்டு தான் போனார் என்று மகனை திட்ட ஆரம்பித்த புலம்பலில் முடிக்காமல் தொடர்ந்து கொண்டே போன தன் அம்மாவை பார்த்து, ஏமா அதை படித்த படிப்பு வீணாகக்கூடாதுன்னு 1 வருஷம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லுது. போகட்டுமே, நல்லன் வரன் வந்தால் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு கல்யாணம் முடிச்சிடலாம். அதுக்கு ஏற்ற வரன் கிடைக்கிற வரைக்கும் அது வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக வேலைக்கு போகட்டுமே என்று தன் தங்கைக்கு பரிந்து கொண்டு பேசிய குமரேசன், வாணி என்ன செய்கிறம்மா, இவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கலாம்ல என்று தன் மனைவியை கேட்டான். உள்ளிருந்து கணவன் பேசுவதை குழந்தையை தொட்டிலில் போட்டு ஆட்டிக்கொண்டிருந்த வாணி, இவர் தங்கச்சிக்கு ஊட்டி விடத்தான் இந்த மனுஷனுக்கு என்ன கட்டி கொடுத்துருக்குங்களாக்கும் என்று முணுமுணுத்தபடி இருந்தாள் வாணி. அவன் கூறியதை கேட்ட ராசாத்தி, ஆமாம், உன் பொண்டாட்டி புள்ள சாக்கு வச்சு அவள் சாப்பாட்டையே ஒரு ஆள் அவளுக்கு எடுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லுற ரகம். அவள் போய் என் மகளை சாப்பிட வச்சுட்டு தான் வேற வேலையை பார்ப்பா, போடா போ என்று அழுத்து கொண்டாள். அழகு நிலா பெயரைப் போலவே அழகான ஒளி வீசும் களங்கமில்லா நிலவு போல முகமும் செப்புச்சிலை போல் உடல் அமைப்பும் கொண்டவள். ஆனால் தன் அழகை தானே அறியாதவளும் தன்னிடம் உள்ள அழகை பகட்டமாக பறைசாற்ற தெரியாத சுவாபமும் துடுக்குத்தனமும் உள்ள கிராமத்தில் வளர்ந்த பெண். கிராமத்தில் ஓரளவு வசதியான வீட்டில் பிறந்த பெண். அவளின் 13ஆம் வயதிலேயே வயலுக்கு போன அவளின் தந்தை பாம்பு கடிக்கு ஆளாகி இறந்து விட்டார். அவளின் அண்ணனுக்கும் அவளுக்கும் 7 வயது வித்தியாசம் இருந்ததால் அப்பொழுது அக்ரிகல்ச்சர் படித்து கொண்டிருந்த அவள் அண்ணன் குமரேசன் வீட்டின் இளமை அறிந்து தன் அம்மாவிற்கு துணையாக பொறுப்புடன் இருந்து அவர்களின் வயல்வெளிகளின் விளைச்சலை கவனித்து கொண்டே தன் படிப்பினையும் தொடர்ந்து முடித்தான். பள்ளி படிப்பை முடித்தவுடனே அழகுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து விட்டால் அழகியின் அம்மா ராசாத்தி. ஆனால் அழகி கல்லூரி சென்று படிக்க வேண்டும் என்று சாப்பிடாமல் தர்ணா செய்து பின் தன் அண்ணனின் சப்போர்ட்டுடன் கல்லூரியில் சேர்ந்தாள். அழகியின் அப்பாவின் தங்கை அழகியின் அண்ணன் குமரேசனுக்கு தன் மகள் வாணியை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினார். அழகிக்கு கல்யாணம் முடிக்காமல் எப்படி குமரேசனுக்கு கல்யாணம் செய்ய என்று யோசித்தாள் ராசாத்தி. உடனே மதினி, என் அண்ணன் இருந்தால் நான் சொன்ன மறு நிமிஷம் என் பொண்ணை உன் வீட்டிற்கு உடனே மருமகளாக்கி கூட்டி வந்திருப்பான். என் அண்ணன் இப்போ இல்லாததால் எனக்கு உரிமை இருந்து உங்ககிட்ட தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டி கிடக்கு என்று சண்டைக்கு வந்தான். தன் குடும்பம் நடத்திய ராசாத்திக்கு அவளின் கணவரின் மீது அதிக காதலுடன் கணவனின் தங்கை சண்டையிட்டதும் தன் கணவனின் சொந்தம் தன்னை தவறுதலாக நினைப்பதை விரும்பாத ராசாத்தி தன் மகனுக்கு கல்யாணம் செய்ய மனது இல்லாமலே மனம் முடித்து வைத்தார். கல்யாணம் முடிந்து மருமகள் வந்ததும் தன் வீட்டின் மச்சி வீட்டில் தன் மகளுக்கு பார்த்து பார்த்து சீதனத்திற்கு சேர்த்த சாமான்களையும் நகைகளையும் பூட்டி வைத்தாள். அந்த அறையின் சாவியை எப்பொழுதும் இருப்பிலேயே சொருகி வைத்திருப்பாள். நேற்றிலிருந்து தன் மகள் சாப்பிடாமல் கொள்ளாமல் கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனக்கு கிடைத்திருக்கும் வேலையில் சேருவேன் என்று அடம்பிடித்து வயிற்றை காலி போட்டு கொண்டு இருப்பதை பார்த்த ராசாத்திக்கு கொஞ்சம் மனம் இலகி இருந்தது. இதில் இன்று காலை தன் மகனும் நல்ல வரன் கிடைக்கும் வரை வேலைக்கு போகட்டுமே என்று சொன்னதும் இன்னும் கொஞ்சம் மனம் இறங்கி அழகி வேலைக்கு போக சரி சொல்லிவிடலாமா என்று யோசனையுடன் இருந்தவள் இருட்ட ஆரம்பித்த பிறகும் சாப்பிடாமல் இருந்த தன் மகளுக்கு தட்டில் சாப்பாட்டை எடுத்து கொண்டு போய், அழகி, ஏட்டி, இரும்பி, எந்திரிச்சு உட்கார்ந்து சாப்பிடு என்று எழுப்பினார்.
அவள் அம்மா சமையல் அறையில் இருக்கும்போது அவளுக்கு தெரியாமல் வீட்டில் இருந்த வாழைப்பழத்தை மொக்கிக் கொண்டு இருந்தவள் தன் அம்மா வரும் அரவம் உணர்ந்து சுவர்புறம் திரும்பி படுத்துக்கொண்டு வாயில் இருந்ததை முழுங்கிக் கொண்டிருந்தவளிடம் சாப்பிடு என்று அம்மா தட்டுடன் உட்காரவும் தான் உடுத்தியிருந்த தாவணியை கொண்டு தான் உண்ட சுவடு தெரியாதவாறு துடைத்து கொண்டே உட்கார்ந்த அழகு, அப்போ நான் வேலைக்கு போகலாமா அம்மா என்று முகம் முழுவதும் புன்னகையுடன் கேட்டாள். அதுதான் என் மகன் உனக்கு நல்ல இடம் வரும் வரை உன்னை வேலைக்கு அனுப்பலாம்னு சொல்லிவிட்டான்ல. எப்படியோ நீ நினச்சதை சாதிச்சு புட்டேன்னு மெப்பனையாக இருக்காத. வேலைக்கு போகிற இடத்துல சூதானமாக வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். நம்ம ஊரில் அங்கங்கே நின்று சோடி பொண்ணுங்க கிட்ட அரட்டி அடிக்கிற மாதிரி சிரித்து பேசக்கூடாது. கூட வேலை பார்க்குற இளந்தாரிகளுடன் பேசவே கூடாது. வேலை முடிஞ்சதும் நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிடணும். கடகண்ணிக்கு போகிற சொல்லியெல்லாம் உங்கள் அண்ணன் உன்னை பார்க்க வரும்போது கூட போகணும். தனியாக பொம்பளை பிள்ளைங்க கூட போகக்கூடாது என்று 1000 புத்திமதிகளை அவளுக்கு சொன்னபடி தன் மகளின் தட்டில் இட்லிகளையும் கோழி குருமாவையும் எடுத்து வைத்தாள். தம் அம்மா சொல்லியதற்கெல்லாம் கொட்டிக்கொண்டே சாப்பிட்டவள், என்னம்மா உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னு சொல்லி நான் சாப்பிடும் போதெல்லாம் சாப்பாடு சட்டியை தள்ளி வைப்ப, இன்னைக்கு மட்டும் என்ன பாசம் பொங்கி வலியுது என்று சொல்லிக்கொண்டே தட்டில் இருந்ததை வெளுத்து வாங்கி கொண்டு இருந்தாள் அழகி. அழகிக்கு அசைவ சாப்பாடு என்றால் வஞ்சனை இல்லாமல் வயிற்றில் இடம் இருக்கும். அதே நேரம் சைவ சாப்பாடு என்றால் இம்புட்டியமா தட்டில் வைக்கிற, என் வயிறு என்ன பானையா என்று கேட்டபடி தன் அம்மாவிற்கு தெரியாமல் தன் அண்ணன் தட்டில் காய்கறிகளையும் சாப்பாட்டையும் அள்ளி வைத்து விடுவார். மகளின் குணம் அறிந்த ராசாத்தி, காய்கறிக்க உன் ருசி கண்ட நாக்கு தடிச்சு போடும். அதே நேரம் கறி சாப்பாடுனா என் மகன் சோத்தையும் கறியையும் ஒத்தாளா நீ முடிச்சு போடுவ. எனக்கு தெரியாதடி உன் வவுசி, நீ சாப்பிடாம வவுத்த நேற்றிலிருந்து காய போட்டு கிடைக்கேன்னு கூட 2 இட்லி வைத்தால் என்னையவே நீ உரசி பார்க்கிற என்று கோபம் போல் சலித்து கொண்டாள். மறுநாள் காலை அண்ணி வாணி அழகியிடம் வந்தவள், உன் அண்ணன் வெளியே வண்டியில் காத்துக்கிட்டு இருக்கார் அழகி, பேசிட்டு இருக்காம வெரச வர சொல்றாரு உன்னை என்று கூறினாள். தோளில் ஒரு பேக்குடன் தரையில் இருந்த 2 பேக்குகளை கைக்கு ஒன்றாக தூக்குவதற்கு குனிந்தவளை, ராசாத்தி நீ எத்தனையத்தான் தூக்குவ என்றவள் வாணியிடம், நீ உன்னை கையில் தூக்கிட்டு போய் அழகி அவன் அண்ணன் பின்னாடி வண்டியில் ஏறியதும் கொடு என்றாள். அவள் அத்தை சொன்னதும் அந்த 2ஐயும் தன் கைகளில் தூக்கியவள் மனதிற்குள், சும்மாவே இந்த ராங்கிக்காரி அழகு ரொம்ப ஆட்டம் போடுவாள், இனி கை நிறைய சம்பளம் வாங்கினால் என்னை மதிக்கவே மாட்டாள், இப்பவே இவ ஆத்தாகாரி இவளுக்கு என்ன பெட்டி தூக்க வச்சிட்டா என்று மனதிற்குள் அவளை அர்ச்சனை பண்ணி கொண்டே நடந்தாள் அவள். அழகியின் அம்மாவிற்குத்தான் அவளை அனுப்புவதற்கு மனசே இல்லாமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு தன் மகனின் பின் பைக்கில் உட்கார்ந்ததும் முன்னால் இருந்த பெட்ரோல் டேங்கின் மேல் ஒரு பேக்கையும் இருவருக்கும் நடுவில் ஒரு பேக்கையும் வைத்தவள், மகளை நல்லா உட்கார்ந்துக்கோ புள்ள என்று கூறினார். ஆனால் அழகியின் மனது பட்டணத்து வாழ்க்கையை ருசி பார்க்கும் ஆசையோடு சந்தோஷமாக தன் அம்மாவையும் அண்ணியையும் பார்த்து போயிட்டு வர்றேன் என்று கூறினார். வீட்டை விட்டு போகும் மனச்சினுக்கத்தை துளி முகத்தில் பிரதிபலித்தாலும் ராசாத்தி அவளை அனுப்ப மறுத்து விடுவாள் என்பதால் முகத்தில் மலர்ச்சியை மட்டுமே காண்பித்தாள். தன் அண்ணியின் கையில் இருந்த 7 மாத மருமகனை பார்த்து, ராசுகுட்டி டாட்டா, உனக்கு மாத சம்பளத்தில் நிறைய பொம்மை வாங்கிட்டு வர்றேன், அத்தைக்கு டாட்டா சொல்லுடி செல்லம் என்று கூறினாள். அவள் கூறியது புரியாவிட்டாலும் தன் பேர் சொல்லி அத்தை அழைத்ததும் தன் பொக்குவாய் மலர சிரித்தான். அவன் அண்ணன் பைக்கை எடுத்தான். மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டியின் அருகில் உள்ள குட்டலாடம்பட்டி என்ற கிராமத்து பெண்தான் நம் நாயகி அழகு நிலா. அவள் ஊரில் குட்டலாம்பட்டி அருவியும் கிராமத்துக்கே உண்டான இயற்கை அழகும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இருப்பினும் இன்று வளர்ந்து வரும் நாகரிகம் காரணமாக அவள் ஊரின் மக்களும் விவசாயத்தை மறந்து ஒயிட் கலர் ஜாப் மோகத்தில் பட்டணத்தை நோக்கி சென்ற வண்ணம் இருந்தனர். அப்படி பட்டணத்தில் வேலை பார்க்கும் இலசுகள் ஊர் திருவிழாவிற்கு வரும்போது அவர்களின் மாற்றத்தை கண்டு இவளுக்கும் பட்டணத்தில் படித்து பெரிய வேலைக்கு போய் தன் அம்மாவையும் அண்ணனையும் சொந்த கார் வாங்கி அதில் கூட்டிச் செல்ல வேண்டும் என்ற ஆசை சிறு வயதிலிருந்தே உண்டு. துருதுருப்பும் அழகும் அருகில் உள்ளவர்களை தன் கலகலப்பான பேச்சால் வசீகரிக்கும் தன்மையும் வாய்ந்தவள் அழகு நிலா. தன்னுடைய அழகை பற்றி அறியாதவள் கல்லூரிக்கு சென்ற பின்பே சுடிதார் போடுவதற்கு அம்மாவிடம் கொஞ்சி கெஞ்சி கேட்டு வாங்கி போட ஆரம்பித்தாள்.
ஆனால் அவள் அம்மாவிற்கு அவளை தாவணி சேலையில் பார்க்கத்தான் பிடிக்கும். இந்த குழாய் மாட்டி மேலே போடும் சொக்காவை அவள் விரும்பாவிட்டாலும் இன்றைய காலகட்டத்தில் அந்த வடக்கு இந்திய உடை நம் தமிழ்நாட்டு கிராமப்புறங்களிலும் கலந்து விட்டதால் தான் மட்டும் தன் மகளை சுடிதார் போடக்கூடாது என்று சொன்னால் தன் மகளுக்கு மனதில் ஏக்கம் வந்துவிடுமோ என்ற காரணத்திற்காக மட்டும் சுடி போட அனுமதி கொடுத்தார். அழகு நிலா நீண்ட மீன் போன்ற அழகான கண்களும் இயற்கையாகவே த்ரெட்டிங் பண்ணாமலே வில் போன்ற அமைப்புள்ள நீண்ட புருவமும் கண் இமையில் உள்ள முடிகூட அழகாக வளைந்து புருவத்தை தொடுவது போல் இருக்கும். கண்ணுக்கு மையிட்டு பார்க்க வசீகரமாகவும் கண்மணிகளில் நிரந்தரமாக காணப்படும் துருதுருப்பும் அமைப்பான அளவான நீண்ட மூக்கும் அதில் இருக்கும் ஒற்றைக்கல் மூக்குத்தியும் சாயம் பூசாமலே இளம் ரோஜா வண்ணத்தில் ஆரோக்கியமான அமைப்பான அழகான உதடுகளும் வட்டமும் இல்லாது நீளமும் இல்லாது அழகான முகமும் உடலில் தேவையில்லாத இடத்தில் எந்த சதையும் இல்லாவிட்டாலும் கன்னம் மட்டும் ஆப்பிள் போல் உருண்டும் சந்தன நிற கன்னம் சற்று ரோஸ் கலர் கலந்தும் இருக்கும். தன் மகளின் அழகை பார்க்க பார்க்க அந்த அம்மன் போன்ற அழகுடைய தன் மகளை காண காண அவ்வளவு பூரிப்பாக இருக்கும் ராசாத்திக்கு. ஆனால் அவளின் துடுக்குத்தனமான பேச்சும் முயல் குட்டி போன்ற துருதுருப்பும் அழகும் கண்டு பொத்தி பொத்தி வளர்க்க தோன்றும். அவளை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்யும் வரை தன் சிறகிற்குள்ளேயே தன் மகளை பொத்தி வளர்க்க ஆசைப்பட்டாள். ஆனால் அவள் எவ்வளவுதான் பிடித்து பதுக்க பார்த்தாலும் இளம் கன்றாய் துள்ளி ஓடும் அழகியின் ஓட்டத்தை அவளால் நிறுத்த முடியவில்லை. இதோ எப்பொழுதும் போல் இன்றும் தன் விருப்பம் இல்லாவிட்டாலும் வேலைக்கு போகிறேன் என்று சென்னை கிளம்பிவிட்ட தன் மகளை வழி அனுப்பிவிட்டு, மதுரை மீனாட்சி தாயே, என் மகளை எந்த பிரச்சனையும் அண்டாதவாறு காப்பாத்து தாயாரே என்று வேண்டுதலுடன் நின்றாள். அந்த பெரிய பில்டிங் முன் நின்று அதை நிமிர்ந்து பார்த்த குமரேசனுக்கு தன் தங்கை இதில் வேலைக்கு செல்வதை நினைத்து பெருமையாக இருந்தது. அழகியோ தன்னுடைய மொபைலில் இருந்து தன் தோழி சுமதிக்கு அழைத்தார். சுமதி, நான் வாசலில் இருக்கிறேன், நீ வந்துட்டியாடி? எங்கே இருக்க? யார் கூட வந்த என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பினாள் அழகி. அவள் கூறியதற்கு எதிர்ப்புறம் குறைந்த வால்யூமில், அடியே கேள்விக்கு பிறந்தவளை, நான் வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு, உள்ளதான் உட்கார்ந்துருக்கேன் என்றாள். அதற்கு அழகி, ஏன் சுமதி, நான் வருகிறவரை கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ கூட இருந்தால் உள்ளே வருவதற்கு கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கும் என்றாள். அவள் கூறியதும், ஏன் அழகி இப்படி பயப்படுற? இங்கிலீஷ் பேச மட்டும் உனக்கு ஏன் தான் இன்னும் உதறல் எடுக்கோ? உன்னால் மேனேஜ் செய்ய முடியும் அழகி. நான் என் பெரியப்பாவோடு வந்தேன், அவருக்கு ஏதோ அவசர வேலை போல, அதனால் என்னை உள்ளே விட்டுட்டு போகலாம்னு கூட வந்தார். அந்த ரிசப்ஷனில் உள்ள லேடி வெளியாட்களை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி என்னை மட்டும் விட்டார்கள். உனக்காக நான் கேட் அருகில் காத்திருக்கலாம் என்று பார்த்தால் புது இடம் தனியாக நிற்க ஒரு மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே வந்துட்டேன். அடியே அழகி, இங்கே இன்னும் நம்மளை மாதிரி 3 பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. அவங்க கூட தான் என்னை உட்கார வச்சுருக்காங்க. நீ முதல்ல உள்ள வா, மற்றதை பிறகு பேசிக்கலாம் என்றார் சுமதி. சுமதியும் அழகு நிலாவும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். அழகு நிலா தமிழ் வழி கல்வியை பள்ளிக்கூடங்களில் படித்தவள். கல்லூரியில் சேருவதற்கு ஏற்ற நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ந்து கல்லூரியில் அடியெடுத்து வைத்தார். முதல் நாள் கல்லூரியில் காலையில் உள்ளே வந்ததும் அழகிக்கு தனது வகுப்பறை எங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு அங்கிருந்த ஒரு மாணவியிடம், அக்கா, ஃபர்ஸ்ட் இயர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெண் மேலும் கீழும் அழகியை பார்த்தபடி, பார்டன் ப்ளீஸ் என்று கேட்டார். அவளின் கேள்வியை பார்த்ததும், அச்சோ, இவ என்ன பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தில் ஆர்யாவிடம் நயன்தாரா கேட்டதும் பார்டன் பார்டன் என்று கேட்கிறாளே, என்ன பண்ண, நம்ம பீட்டரை இவகிட்ட அவுத்து விட வேண்டியதான். என் இங்கிலீஷ் சரியா தப்பான்னு இவளை வச்சு ட்ரையல் ஆரம்பிச்சுட்டா போச்சு என்று நினைத்தபடி அவளிடம் பேச ஆங்கில வார்த்தைகளை மனதிற்குள் கூட்டினார். அப்பொழுது அவளின் அருகில் இருந்த விசு, நீங்களும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? நானும் உங்கள் கிளாஸ் தான், வாங்களே, எனக்கு தெரியும், போகலாமா என்றான். ஏனோ பார்த்த உடனே அவனின் குழந்தைத்தனமான முகமும் பேச்சும் மேலும் தான் ஆங்கிலத்தில் பேச தயங்கிய நேரத்தில் ஆபத்து பாண்டவனாக தன்னை காப்பாற்றிய விசு மீது ஒரு தோழமை உண்டானது நம் அழகு நிலாவிற்கு. விசு பயந்த அமுல் பேபி போன்ற முகத்துடன் கண்ணில் கண்ணாடியுடன் பார்க்க பயந்த சுபாவம் கொண்டவனைப் போல் இருக்கவும் அன்று மதியம் சீனியர் மாணவர்கள் அவர்களின் கெத்தை அந்த பயந்தாங்கோழியிடம் காண்பிக்க முயன்று கொண்டு இருந்தனர். விசு அழுவது போல் அவர்களின் முன் நின்று கொண்டிருந்தான். அதனை பார்த்த நம் அழகு நிலாவிற்கு காலையில் தனக்கு உதவிய விசுவின் அருகில் சென்று, என்ன ராகிங்கா? இப்போதெல்லாம் ராகிங் செய்தால் அது சட்டப்படி குற்றம் என உங்களுக்கு தெரியாதா? அது என்ன, அப்ராணி ஒருத்தனை பார்த்ததும் உங்கள் வீரத்தை காட்ட வேண்டும் என்று தோணுதா? அப்படி காட்ட வேண்டும் என்றால் இதோ வருகிறார் பாருங்க நம்ம ப்ரொஃபஸர், அவர் முன்னாடி
காட்டுங்க உங்கள் வீரத்தை என்று தொலைவில் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த இன்று காலையில் தங்கள் வகுப்புக்கு பாடம் எடுக்க வந்த ஆசிரியரை காண்பித்தார். ப்ரொபோசரை பார்த்ததும் இருந்த இடம் தெரியாமல் சென்று விட்டனர் அந்த சீனியர் மாணவர்கள். அன்றிலிருந்து விசுவும் அழகு நிலாவும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். விசு படிப்பில் கெட்டியாக இருந்தான். அழகு நிலாவும் நன்றாக படிக்கக்கூடியவள். ஆனாலும் அவள் வளர்ந்த சூழ்நிலையும் படித்த பள்ளிக்கூடங்களிலும் ஆங்கிலம் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாததால் புதிதாக அங்கிருந்த மொழி பிரச்சனை அவளுக்கு பயத்தை கொடுத்தது. ஆனால் விசு அவளுக்கு புரியும்படி தெளிவாக ஆங்கிலத்தில் அவளுக்கு பேசவும் படிப்பதற்கும் புரிந்து கொள்ளவும் உதவி செய்தான். புத்திசாலியான அழகியும் அதை உடனே புரிந்து கொண்டதால் விசுவுக்கு அவளுக்கு சொல்லிக் கொடுப்பது எளிதாகவே இருந்தது. அப்பொழுது அழகு நிலாவின் பக்கத்தில் இருக்கும் சுமதிக்கு விசுவின் அறிவும் பொறுமையாக அழகு நிலாவை எளிய ஆங்கிலம் மூலம் பேச வைத்த பாங்கும் அவளை கவர்ந்தது. மேலும் அழகு நிலாவின் துருதுருப்பும் நகைச்சுவை தன்மையும் பாசாங்கு இல்லாத இயல்பான பேச்சும் நடத்தையும் சேர்ந்து அவளை கவர்ந்ததால் அவளும் அவர்களின் நட்பு வட்டத்துக்குள் தன்னை இணைத்து கொண்டாள். சுமதி படிப்பில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அவள் அம்மா அப்பாவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்ததும் அவள் ஊட்டி ஹாஸ்டலில் தனது பள்ளி படிப்பை முடித்திருந்ததாலும் நல்ல ஆங்கில புலமை பெற்றிருந்தாள். எனவே அழகு நிலாவிற்கு ஆங்கில அறிவை அவர்களிடமிருந்து சுமதி கல்வி அறிவை அழகு மற்றும் விசுவிடமிருந்து கூட்டாக பரிமாறி தங்களின் நட்பையும் வளர்த்து கொண்டனர். இதற்கிடையே சுமதிக்கும் விசுவிற்கும் இடையில் காதல் மலர்ந்தது. கேம்பஸ் இன்டர்வியூவில் அழகு நிலாவிற்கும் சுமதிக்கும் ஒரே இடத்தில் வேலை கிடைத்தது. ஆனால் விசுவிற்கு வேறு ஒரு இடத்தில் இருவரையும் விட அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்தது. போனை வைத்ததும், உன் கூட படித்த உன் தோழி பிள்ளை சுமதியும் இங்கே தான் வேலைக்கு சேரப்போவதாக சொன்னையா அழகி, அவ கூடவா பேசின என்று குமரேசன் கேட்டான். ஆமாம் அண்ணே, அவள் வந்து 1/4 மணி நேரம் ஆச்சா. அவள் பெரியப்பா வீட்டில் இருந்து தான் வேலைக்கு வரப்போகிறதா சொல்லி இருந்தாள். இப்போவும் அவங்க தான் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. உள்ளே அவங்கள விடலையா. அதே போல் உன்னையும் உள்ளே விட மாட்டாங்க அண்ணே. நீ அதனால் ஊருக்கு கிளம்பு. நான் வந்த மாதிரி ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்டலுக்கு போய் விடுவேன். நாளையிலிருந்து ஆஃபீஸ் பஸ்ஸில் போய் விடுவேன் என்றாள். அவள் கூறியதும், சூதனமாக இருந்துக்கோ அழகி, எதுனாலும் உடனே ஃபோன் பண்ணு, நேரத்துக்கு சாப்பிடு என்று கூறியவன் தன் பர்சில் இருந்து பணத்தை எடுத்து அவளுக்கு கொடுத்தான். அச்சோ, இம்பிட்டு பணம் எதுக்குனே எனக்கு என்று சொல்லிக்கொண்டே அவன் கையில் இருந்த பணத்தை வாங்கினான் அழகி. உடனே குமரேசன், எதுக்குன்னு கேட்டுட்டு வாங்கி வச்சுக்கிட்ட அழகி, உனக்கு வேண்டாம் என்றால் என்கிட்டயே கொடுத்து விடு என்று சிரித்தபடி கூறினான். கிடைக்கிறது எதுக்கு விடணும், பாருனே, எனக்கு சம்பளம் வந்ததும் உனக்கு இதை விட நிறைய ரூபா நான் தர்றேன். அம்மா கொடுத்த 1000 ரூபாயை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு நானே கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். இங்கே கேன்டீனில் ஐஸ்கிரீம் விற்கும்ல, அதனால தான் நான் அம்மாவிடம் எனக்கு இன்னும் ரூபாய் வேணும்னு கேட்டதுக்கு நான் பெத்த மாவன் ஒத்த பைசா செலவழிக்க கூட யோசித்து பொறுப்பாக இருக்கேன். பொட்டச்சி நீ பொறுப்பில்லாமல் செலவழிக்க பணம் கேட்குறேன்னு ஒரே திட்டு அண்ணே என்றான். அம்மானா அப்படித்தான் சொல்லுவாங்க அழகி. உனக்கு 3 மாத ஹாஸ்டல் ஃபீஸும் அட்வான்ஸும் இந்த மாத சாப்பாட்டுக்கு பணமும் முன்கூட்டியே கட்டுடுவோம் என்று நான் ஏற்கனவே அம்மாவிடம் சொல்லிட்டேன். மற்றபடி உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். பிறகு எதுக்கு கையில் நிறைய காசு என்று அம்மா நினைத்திருக்கும். பாவம், அதுக்கு என்ன தெரியும் பட்டணத்தில் ஆகிற செலவு பற்றி என்று சொன்ன குமரேசன், நீயும் பொறுப்பானவதான், இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி இங்கே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம குடும்பத்து குத்து விளக்கு நீ அழகி. நீ பத்திரமா இருந்தால் தான் நம்ம குடும்பம் கௌரவமாக வாழ முடியும். நீ ஆசைப்பட்ட என்ற காரணத்துக்கு தான் அம்மா வேண்டாம் என்று சொல்லியும் நான் உன் ஆசையை நிறைவேற்ற அதை சமாதானப்படுத்தி உன்னை வேலைக்கு அனுப்ப சம்மதிக்க வச்சேன். உனக்கு வேலை பிடிக்காட்டியோ அல்லது வேறு எதுவும் தொந்தரவு இங்கு ஏற்பட்டாலோ உடனே யோசிக்காமல் வேலையை உதறிட்டு ஊருக்கு வந்துடணும், சரியா என்று கூறி அழகு நிலாவிடம் விடை பெற்று சென்றான் குமரேசன்.